காசாவை அழிச்சது மாதிரியே லெபனானையும் அழிக்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இஸ்ரேல் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அப்படி என்ன வகையான திட்டங்களை இஸ்ரேல் லெபனான்ல நடைமுறைப்படுத்துது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல் உலகத்துல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை ஒரு நடுநிலையான கண்ணோட்டத்துல நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த சேனல் தான் பெஸ்டா இருக்கும். சோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் உங்கள் ஹசன் நஸ்மி. இஸ்ரேல் காசாவை அழிப்பதற்கு என்னென்ன வகையான திட்டங்களை நடைமுறைப்படுத்தியதோ அதே போல் திட்டங்களை தான் இப்போ லெபனான்லையும் இஸ்ரேல் நடைமுறைப்படுத்திக்கிட்டு வராங்க. இந்த விடயத்தை உலக அரசியல் ஆய்வாளர்கள் எப்படி விவரிக்கிறாங்கன்னு பார்த்தா இது லெபனானை காசா மயப்படுத்தல் அப்படி என்று விவரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா காசாவுல அவங்க முதல் குறிவைத்து தாக்கிய இடங்கள் எவ்வாறானது என்று பார்த்தால் பாடசாலைகள், வைத்தியசாலைகள், சிறுவர்கள் மற்றும் பெண்கள் அப்படியான இடங்களைத்தான் இஸ்ரேல் காசாவில் குறிவைத்து தாக்கி கொண்டிருந்தார்கள். அதே போல்தான் லெபனான்லையும் அங்கே இருக்கக்கூடிய பாடசாலைகள், சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் குடியிருக்கக்கூடிய இடங்கள், வைத்தியசாலைகள் அப்படியான இடங்களை குறிவைத்து தான் லெபனானிலும் தாக்குதல் நடத்தப்படுகின்றது. அதே போல் செய்தியாளர்களை குறிவைத்து தாக்குதல் காசாவிலையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட செய்தியாளர்களை குறிவைத்து தாக்கி இருக்கிறார்கள் இஸ்ரேல். அதே போல்தான் லெபனான்லையும் அங்கிருக்கக்கூடிய செய்தியாளர்களை குறிவைத்து தாக்குவதை ஒரு உத்தியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலர்கள். அதே மாதிரி இந்த டபுள் டெப் அட்டாக் அப்படி என்று சொல்லுவார்கள். டபுள் டெப் அட்டாக் அப்படி என்றால் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களை அந்த மீட்கிற பணியில ஈடுபடக்கூடிய வைத்திய உதவியாளர்களை குறிவைத்து தாக்குதல் காசாவில் மிக அதிகமாக இடம்பெற்றது. அதே போல்தான் லெபனான்லையும் இங்கேயும் பாதிக்கப்பட்ட மக்களை யாரெல்லாம் காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறாங்களோ அவங்களையும் குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்துகின்றது. அத போல மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த எல்லோ லைன், மஞ்சள் கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களை கைப்பற்றக்கூடிய ஒரு இஸ்ரேல் ராணுவத்தினுடைய ஒரு மிகப்பெரிய யுக்தி. இந்த திட்டத்தை வைத்துத்தான் இஸ்ரேல் ராணுவம் காசாவுல மிகப்பெரிய அளவிலான இடங்களை தம் வசப்படுத்தி கொண்டது. அதே போல நடவடிக்கையை தான் இப்போ லெபனான்லையும் அவங்க பயன்படுத்திட்டு வராங்க. கிட்டத்தட்ட லெபனான்ல 5ல் ஒரு பகுதியை இந்த எல்லோ லைன் திட்டத்தின் ஊடாக கைப்பற்றி இருக்கின்றது இஸ்ரேல் ராணுவம். சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டுல 5ல் ஒரு பகுதியை கைப்பற்றுவது என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல. இதை போலதான் மிக மோசமான ராணுவ நடவடிக்கைகளை இஸ்ரேல் ராணுவம் செய்து கொண்டு வருகின்றது. இதே திட்டத்தை தான் ஈரானில் அமல்படுத்துவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் ஈரான்ல அவங்களோட பருப்பு அந்த அளவுக்கு வேகலை. ஆனா இஸ்ரேல் ராணுவம் இதே திட்டத்தை தான் பல நாடுகளில் அமுல்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. இந்த ராணுவ நடவடிக்கைகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களை மற்றொரு வீடியோவில் வந்து சந்திக்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.